பொருளே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக், போன வாரம் சிறுநீரக கற்கள் காரணங்கள் என்ன, தீர்வுகள் என்ன அப்படிங்கறத டாக்டர் அண்ட் ஹீலர் யுகேஷ் சார் ரொம்ப டீட்டெயிலா எடுத்து கொடுத்தாரு. அதுல கொஞ்சம் பேர் கொஸ்டின்ஸ் கேட்க முடியாம இருந்துச்சு. யாராவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் போய்க்கலாங்க. ஒரு நிமிஷமா, இன்னைக்கு இந்த வாரம் 50வது வாரம் வெற்றிகரமா வந்திருக்கிறோம். தொடர்ந்து 50 வாரம் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதற்கு ஒத்துழைத்த அனைத்து ஹீலர்களுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு கிறிஸ்துமஸா இருக்கறனால நான் நினைக்கிறேன் கொஞ்சம் மக்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் இதுல இன்னொன்னு, இந்த வகுப்புகள் முழுக்க முழுக்க நம்ம ஹீலருக்காக எடுத்துட்டு இருக்கிற வகுப்புகளாக இருக்குது. சில பப்ளிக் அவங்களும் வர்றாங்க, அதுல சில சந்தேகங்களை அவங்களும் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்ல விஷயம். பட் அவங்களுடைய உடலுடைய உபாதைகளை பக்கத்தில் இருக்கிற ஹீலர் யார்கிட்டாச்சும் காமிச்சிட்டு அவங்களோட கன்சல்டேஷனும் எடுத்துட்டு பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப ஒரு சில குறிப்புகள் சொல்றாங்க அப்படின்னா, அந்த குறிப்புகள் உங்க உடலுக்கு ஏற்றதா இல்லையா அப்படிங்கிறது ஹீலர் கூட இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் பார்த்துட்டு, ஆமா அவங்களுடைய உடல் தன்மை இப்படி இருக்குது, இதுக்கு நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படி சொல்லும் போது இன்னும் தெளிவா இருக்கும். அதனால இதை ஒரு டிஸ்கிளைமரா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வகுப்புகள் நம்ம ஹீலர்களுக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம், அவங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஜென்ரலா இருக்கிறவங்க தகவல் எடுத்துக்கோங்க, ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணலாம், தப்பில்லை. ஆனாலும் தெளிவா உங்க உடலுக்கு அது ஒத்துக்குமா, அல்லது அதுல கொஞ்சம் மாற்றம் பண்ணணுமா, இல்ல வயிற்றை சரி பண்ணிட்டு மாற்றம் கொண்டு வரணுமா அப்படிங்கிற விஷயத்த நியர்பைல இருக்கிற ஹீலர் அவங்க உங்க பல்ஸ் பார்த்தாங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்றது இன்னும் நல்லபடியான ஆரோக்கியத்தை உங்களுக்கு மீட்டு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தோட அவர் யுகேஷ் சார், டாக்டர் யுகேஷ் அவர் இப்ப கண்டென்ட் போன வாரம் நடந்ததை ஒரு 5 நிமிஷத்துல அதை அவுட்லைன் பண்ணிட்டு திருப்பி சந்தேகங்கள் இருக்கிறவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க போறாரு. அதை முடிச்சுட்டு வயிறுங்கிற ஒரு மிகப்பெரிய உறுப்பு, அதுல நடக்கக்கூடிய தவறுகள், அதை எப்படி சரி பண்ணலாம், அதனோட அறிகுறிகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த 2 விஷயத்திலும் மாடர்ன் சயின்ஸாவும் அதே சமயம் அக்குபஞ்சர் சயின்ஸாவும் விளக்குவதற்கு ரெடியாக இருக்கிறாரு. ஸோ இப்போ ஹீலர் யுகேஷ் அவர் ப்ரெசென்ட் பண்ண போறாரு. யுகேஷ் சார், நீங்க லைன்ல வந்துக்கலாம். நன்றிங்க சார். நன்றிங்க சார். ஆடியோ கிளியரா இருக்குங்களா நான் பேசுறது? கிளியரா இருக்குங்க சார். ஓகேங்க சார். போன வாரம் நம்ம கிட்னி ஸ்டோன், அதாவது கிட்னில கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதோட அவுட்லைன் மட்டும் நான் ஒரு 5 மினிட்ஸ் சொல்றேன். கிட்னி ஸ்டோன் அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது இந்த சால்ட் மெட்டபாலிசம், அதாவது உடல்ல நிறைய மெட்டபாலிசம் நடக்குது. நிறைய மெட்டபாலிசம் நடக்குது. அதுல சால்ட் மெட்டபாலிசம்ல நடக்கக்கூடிய இம்பேலன்ஸ், அதாவது உப்பு சத்துல நடக்கக்கூடிய சில அதை செரிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய குறைபாடுல வரக்கூடிய ஒரு நோய். அதாவது உப்பு தேங்குது. சிம்பிளா சொல்லணும்னா கிட்னில உப்பு தேங்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்தோம். தண்ணீரை ஒழுங்கு பண்ணணும். நம்ம குடிச்சிட்டு இருக்கிற தண்ணியோட பிஹெச் வேல்யூ ரொம்ப குறைவா இருக்கு. எந்தெந்த தண்ணியில எவ்வளவு பிஹெச் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். யூஸ்வலா நம்ம பாடிக்கு அசிடிக் பிஹெச் இருக்கிற தண்ணி சூட்டபிளா இருக்காது. அல்கலைன் பிஹெச் இருக்கிற தண்ணி சூட்டபிளா இருக்கும். நமக்கு அது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அசிடிக் நேச்சர் உள்ள வாட்டர், அதாவது மினரல் வாட்டர், ஆரோ வாட்டர், இதெல்லாமே பாத்தீங்கன்னா உடல்ல இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தும். இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய காயம். நம்ம பாடிக்குள்ள ஏற்படக்கூடிய காயங்களை தான் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன் அது ஏற்படுதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உணவு, தண்ணீர் இது எந்த அளவுக்கு அசிடிக்கா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய ரத்தத்த வந்துட்டு அசிடிக்கா மாத்தும். அப்படி ரத்தம் அசிடிக்கா மாறும்போது, அது போகக்கூடிய பாதையெல்லாம் வந்துட்டு அரிக்கும். ஆசிட் அரிக்கும் இல்லைங்களா? ஆசிட் வந்துட்டு போகக்கூடிய பாதைகள அரிக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி நம்ம பாடியில வந்துட்டு அந்த ரத்தம் போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அ அ உள்காயங்கள் வந்துட்டு ஏற்படும். இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு ஏற்படும். அந்த இன்ஃப்ளமேஷன் தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய மூட்டு வலிக்கு ஒரு காரணமா இருக்கு. கிட்னி கல்லுக்கு ஒரு காரணமா இருக்கு. நெஞ்சு வலிக்கு காரணமா இருக்கு. ஹார்ட் அட்டாக்கு காரணமா இருக்கு. ஆ ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் காரணமா இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த அசிடிக் நேச்சர் தான் வந்துட்டு காரணமா இருக்கு. ஆ இன்றைய வாழ்வியல்ல நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு, தண்ணீர் இது 2மே அசிடிக்கா இருக்கு. ஸோ அத வந்துட்டு நம்ம மாத்திக்கணும். அதே மாரி கிட்னி வந்துட்டு ஒரு ஸ்டோன் வந்துச்சு அப்டின்னா, அது ஒரே நாள்ல வராதுன்றத நம்ம பார்த்தோம். படிப்படியா தான் வரும். அதுவும் 1 சென்டிமீட்டர் அளவு ஸ்டோன் வந்துருச்சு, 10 எனக்கு ஸ்டோன் வந்துருச்சு அப்டின்றது ஒரு நாள்ல வராது கண்டிப்பா. அவங்களுக்கு முன்கூட்டியே வந்துட்டு பல அறிகுறிகள் இருந்திருக்கும். அடிமுதுகு வலி, யூரின்ல எரிச்சல் அந்த மாரி இருந்திருக்கும். அவங்க அத பொருட்படுத்தாம தொடர்ந்து வேலை செஞ்சுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தாங்க முடியாத ஒரு வலி ஏற்படும். ஸோ எந்த ஒரு நோயா இருந்தாலுமே ஆரம்பத்துல நமக்கு நம்ம உடம்பு வந்துட்டு குடுக்கக்கூடிய சின்ன சின்ன சிம்ப்டம்ஸ ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு நம்மளுடைய உடல வந்துட்டு சரி பண்ணிக்கணும். உடல் குடுக்கக்கூடிய சின்ன சின்ன எச்சரிக்கைகள நம்ம பொருட்படுத்தாம தொடர்ந்து வேலை செய்தோம் அப்படின்னா தான், அது ஒரு நாள் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நோயா மாறி நிக்கும். அ பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம போன வாரம் பார்த்தோம். அ முக்கியமான புள்ளிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அ வலிகளுக்கு முக்கியமா கிட்னி கல்லுனாலே வலி தான் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த வலிக்கு பார்த்தீங்கன்னா, SI18 ரொம்ப எக்ஸலன்ட்டா வேலை செய்யுது. SI18 அது கூட வந்துட்டு SI18க்கு கீழ டைரக்ட்டா கீழ ஒரு 1/2 ஜூன் கீழ 1/2 0.4 ஜூன் கீழ இன்னொரு புள்ளி. அந்த 2 புள்ளியும் நம்ம நீடில் பண்ணும்போது ரொம்ப எக்ஸலன்ட்டா ஒர்க் ஆகுது. அதே மாரி அ கிட்னியோட சேனல்ல வந்துட்டு கிட்னியோட அம் கொராரி பாயிண்ட் K10 இத யூஸ் பண்ணலாம். அதே மாரி கிட்னியோட கிளெஃப்ட் பாயிண்ட் K5 அப்புறம் பிளாடர்ல வந்துட்டு பிளாடர் 28 இந்த புள்ளிலாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிளாடர் 60 அந்த புள்ளியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு சிலருக்கு கிட்னியோட பல்ஸ் வந்துட்டு ரொம்ப குறைவா இருக்கும். கை வச்சாலே வந்துட்டு அவங்களுக்கு அ அந்த பல்ஸ் சுத்தமா தெரியாது. அ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, DU3 DU3ன்ற பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா வேலை செய்யுது. அதே மாரி ஒரு சிலருக்கு அம் ST36 அதையும் யூஸ் பண்ணலாம். ஜீரண தொந்தரவு ஓட வலி இருக்கிறவங்களுக்கு அத யூஸ் பண்ணலாம். பிளட்ல அதாவது யூரின்ல வந்துட்டு பிளட் கலந்து போகுது. யூரின் கலர் வந்துட்டு டார்க்கா இருக்கு அப்படின்றவங்களுக்கு SP10 யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரத்தம் அப்படின்றது வந்துட்டு நிலம் அப்படின்ற ஒரு மூலகத்தோட தொடர்புடையது. அதே மாரி அ அ நெருப்பு மூலகத்தோடையும் தொடர்புடையது. அ ரத்தம் வந்துட்டு அ முதன்மையா நெருப்பு மூலகத்தோட தொடர்புடையது. அதுக்கடுத்து பார்க்கும்போது நில மூலகம். ஸோ SP10 நிலம் பிளஸ் நிலம் மூலகம் அந்த ஸ்க்ரீன் சேனல்ல SP10 வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு, அது கூட பிளாடர் 17 நம்ம யூஸ் பண்ணோம் அப்டின்னா,
நல்லா ஒர்க் ஆகுது. ஒரு சிலருக்கு அந்த அடிவயிறு வந்துட்டு நல்லா சூடா இருக்கும், இல்ல வயிறு பகுதிகள் வந்துட்டு சூடா இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு SP9 வந்துட்டு நல்லா வேலை செய்யுது. அதே சமயம் K3யோட பிளாடர் 60 இந்த பாயிண்ட் ரெண்டுமே ஒரு சிலருக்கு நல்லா வேலை செய்யுது. அதோட நான் என்னோட அனுபவத்துல இந்த பாயிண்ட்ஸ் கூட ரணகல்லி அப்படின்ற ஒரு மூலிகையை வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. அதே மாதிரி பூளைப்பூ, நெரிஞ்சில், அதாவது பொங்கலுக்குலாம் வந்துட்டு காப்பு கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த பூ அது வந்துட்டு ரொம்ப நல்லா வேலை செய்யுது அந்த எரிச்சல் அதுக்கெல்லாம். முக்கியமா ரணகல்லி ரொம்ப எக்ஸலண்டா வேலை செய்யுது. ரணகல்லி இல்லாம கிட்னி ஸ்டோன் வந்துட்டு ட்ரீட் பண்ண வேண்டாம். ரணகல்லி வந்துட்டு அதி அற்புதமா வேலை செய்யுது இந்த கிட்னி ஸ்டோனுக்கு. போன வாரம் நான் ஒரு 2 பாயிண்ட் வந்துட்டு மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா, கிட்னி ஸ்டோன் வந்துட்டு வந்தது அப்படின்னா ஒருத்தருக்கு அவங்களுக்கு வந்துட்டு பிளட் ப்ரெஷரும் வந்துட்டு அதிகமாகுது. அந்த பிளட் ப்ரெஷர் வந்துட்டு ஏன் அதிகமாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிட்னிக்கு தேவையான எனர்ஜியை வந்துட்டு ஹார்ட் வந்துட்டு அனுப்புது. ஸோ கொஞ்சம் ப்ரெஷரோட ரத்தம் வந்துட்டு அங்கே பிளட்டு அந்த கிட்னிக்கு தேவையான பிளட்டை கொஞ்சம் அதிகமாக அனுப்புது. ஸோ அதனால வந்துட்டு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இதை நம்ம பேஷண்ட் கிட்ட வந்துட்டு பயப்படாதீங்க, உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வெளியே வந்தோடனே அந்த ப்ரெஷர் நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிரும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் பயப்பட மாட்டாங்க. ஒரு ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு பைப்பே எடுத்துக்கிட்டோம்னாலே தண்ணி அதிகமா போகணும், ஃபாஸ்டா போகணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் பிளட் வெசல்ல நம்ம கொஞ்சம் அதிக ப்ரெஷர், நம்ம ஹார்ட் வந்துட்டு அதிக ப்ரெஷர் கொடுக்கும்போது கிட்னிக்கு தேவையான அந்த பிராணசக்தியும் ஊட்டச்சத்துக்களும் கொஞ்சம் அதிகமா போய் அங்க கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க புளிப்பு வந்துட்டு அவசியம் வந்துட்டு தவிர்க்கணும். அந்த கிட்னி ஸ்டோன் வந்துட்டு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறமும் நம்ம ஒரு 2 வீக்ஸ் அளவுக்கு சுத்தமா புளிப்பு வந்துட்டு அவாய்ட் பண்ணிடணும். அது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த ப்ரெஷர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும் கிட்னி ஸ்டோன் போனதுக்கு அப்புறம் நம்ம புளிப்பு வந்துட்டு தவிர்க்கும் போது. அதே மாதிரி வாழைத்தண்டு, நிறைய பேர் வந்துட்டு வாழைத்தண்டு யூஸ் பண்ணுவாங்க கிட்னி ஸ்டோனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. கடையில வாங்குற வாழைத்தண்டு யூஸ் பண்ணவே கூடாது. அது இன்னும் நிலைமையை வந்துட்டு மோசமாக்கி விடும். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம வாழை மரத்துல உப்பு தேங்கக்கூடிய முதன்மையான இடம் வந்துட்டு வாழைத்தண்டு தான். அதுவும் யூரியா யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிலைமையை கண்டிப்பா மோசம் பண்ணி விடும். யூரியா, பொட்டாஷ் போன்ற ரசாயன உரங்கள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த வாழைத்தண்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு மோசமான விளைவுகளை வந்துட்டு ஏற்படுத்தும். அது குறிப்பா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இயற்கையான முறையில விளையுது, எந்த ஒரு உரமும் ரசாயனமும் நாங்க யூஸ் பண்ணல அப்படின்னா அதை வந்துட்டு தாராளமா எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் ஒரு சம்மரி மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இதுல யாருக்கும் சந்தேகம் இருந்தா கேட்கலாங்க. பாலகிருஷ்ணன் சார், பாலமுருகன் சார், நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சார் இந்த ரணக்கல்லி அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. அது எப்படி யூஸ் பண்றது? போன வாரம் ஒரு மேடம் சொன்னாங்க, அவங்களோட அனுபவத்தை வந்துட்டு சொன்னாங்க. அதாவது ரணக்கல்லியோட சொல்லுங்க சார். மிளகு, ரணகல்லியோட மிளகும் உப்பும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்குன்னு சொன்னாங்க. அது நம்ம அக்குபங்க்சரோட பொருத்தி
பார்க்கும்போதும் உப்புன்றது கிட்னிக்கு எனர்ஜி கொடுக்கும். மிளகு அப்படின்றது கிட்னியோட தாய் மூலமான லங்ஸுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணலாம், தாராளமா யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு அதை அப்படியே பச்சையா சாப்பிடுங்க அப்படின்னு தான் இது நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப அதிக சைஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு 8 அந்த மாதிரி 8 mm இருக்கிறவங்களுக்கு ஒரு 2-3 இலைய பிச்சு வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க. ஓகே சார். சார் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி. ஆஹ் அந்த கல்லு வெளியில வந்ததுக்கு அப்புறமே டெய்லியும் ஒரு ஒரு இலை வந்துட்டு சாப்பிட சொல்லுவேன். நல்லா வேலை செய்யுங்க. அப்புறம் மெயினா வந்துட்டு உணவு முறை அதெல்லாம் மாத்தி அமைக்க சொல்லுவேன். ஸோ அப்போதான் அவங்களுக்கு அந்த ரெக்கரன்ஸ் வந்துட்டு இருக்காது, திரும்ப கல்லு வராது. நன்றி சார். சார் இன்னொரு கேள்வி. சொல்லுங்க. சார் இந்த பிஹெச் வேல்யூ, தண்ணிக்கு வந்து பிஹெச் வேல்யூன்னு சொல்லியிருக்கீங்க சார். அப்ப காரத்தன்மை, அமிலத்தன்மைன்னு சொல்லிட்டு ஆமாங்க. அல்கலைன், ஆசிட். அந்த பிஹெச் வேல்யூ வந்து ஆசிட்டுக்கு எவ்வளவு இருக்கும் சார்? அல்கலைனுக்கு எவ்வளவு சார் இருக்கும்? அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்ம அதுக்கு வந்து லேபுக்கு போகணும். அதை பத்தின ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுங்க சார். அது இப்ப நம்ம தண்ணி இருக்கு அப்படின்னாக்கா இதுல பிஹெச் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு எளிமையான மெத்தடுகள் இருக்கா? அப்படி நம்ம யோசிக்க வேணாங்க சார். மழை தண்ணி வந்துட்டு யூஸ்வலா, அதாவது மழை பெஞ்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்ல மழை பெய்யுற சமயத்துல மழை பெஞ்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தண்ணி வந்துட்டு கண்டிப்பா அது வந்துட்டு அல்கலைனா தான் இருக்கும். 7க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிஹெச் வேல்யூ 7க்கு மேல இருந்துச்சுன்னா அது அல்கலைன். 7க்கு கீழே இருந்தது அப்படின்னா அது நம்ம அசிடிக்னு சொல்லுவோம். மழை நீர் வந்துட்டு அல்கலைனா இருக்குங்க. அதுக்கப்புறம் மழை வந்துட்டு சுத்தமா தேங்கக்கூடிய இடங்கள், அதாவது கிணற்று நீர், குளத்து நீர், சுத்தமா இருக்கக்கூடிய இடங்கள், அது எல்லாமே பார்த்தோம்னாலும் அதுவும் அல்கலைனா இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னன்னா, இப்ப குளத்துல எல்லாம் வந்துட்டு கழிவு நீரை நம்ம கலந்துடுறோம். ஸோ அதனால வந்துட்டு அது அல்கலைனா இருக்கிறது இல்லை. மெயினா நம்ம இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மழை நீரை நம்ம குடிக்கிறதுக்காக சேமித்து வைத்து நம்ம யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கிட்னி கல்லுக்குன்னு இல்லை, எல்லா நோய்களுக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளோட பாடியில வந்துட்டு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றது கிட்னியை தான். அந்த கிட்னி ஒழுங்கா, அந்த பவர் ஹவுஸ்ல பவர் அதிகமா சேமிக்கக்கூடியது வந்துட்டு மழை நீர் யூஸ் பண்ணும்போது அந்த அந்த இடத்துல பவர் அதிகமா சேமிக்கப்படுது. நன்றி சார். நன்றி சார். இன்னொன்னு பாலகிருஷ்ணன், சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா இந்த பிஹெச் பேப்பர்ட்டு ஒண்ணு தனியா விக்குது கடைகள்ல. அந்த பிஹெச் பேப்பர்ல வந்து ஷேட்ஸ் இருக்கும். அது கலர் மாறுறதை பொறுத்து அந்த பிஹெச்சோட வேல்யூ மாறும். அல்கலைனா இருந்தா அதுக்கு 7க்கு மேலேயும், கீழே இருந்தா ஆசிட் கண்டென்ட் இருக்கிற மாதிரியும் வரும். ஸோ அது தேவைப்பட்டா, ஆனா இவர் யுகேஷ் சார் சொன்ன மாதிரி மழை தண்ணி எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்தோட பவரும் அதுல சேர்ந்து கிடைச்சிரும். சார் சார் இன்னொரு தான் சொல்லுங்க சார். அந்த இது அந்த பேப்பர் சார் எங்க சார் கிடைக்கும்? சார் மகேஷ் சார். அதாவது இது வந்து நார்மலா சயின்டிபிக் லேப்னு சொல்லிட்டு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் விற்கிற கடைகள்ல இருக்கும். இல்லாட்டி மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ல, சில மெடிக்கல் ஸ்டோர்ல வச்சிருப்பாங்க. பிஹெச் பேப்பர் அப்படி சொல்லி, பிஹெச் பேப்பர். சரிங்க சார். அதாவது தண்ணியில பிஹெச் பாக்குறது ஒண்ணு இருக்கு, பிளட்ல பிஹெச் பாக்குறது ஒண்ணு இருக்குது. தண்ணியில பாக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சாதாரண ஷீட் வந்து ஒரு 30 ரூபாயில இருந்து 60 ரூபாய்க்குள்ள வர்ற மாதிரி தருவாங்க. அதுல ஒரு 50 ஷீட் பக்கம் இருக்கும். அதை வந்து நீங்க தண்ணியில டிப் பண்ணோன்னா இந்த ஷேட்ஸ் மாறும். நம்ம போட்டோ பாருங்க, இவரு மணிகண்டன் கொடுத்திருக்காரு. அந்த பேப்பரோட ஷேட் வந்து ஒரே கலரா தான் இருக்கும். ஆரஞ்சு கலர் மாதிரி தான் இருக்கும், எல்லோ ஷேட்ல இருக்கும். அதை டிப் பண்ணோம்னா கலர் மாறிடும். அது என்ன கலர் மாறுதோ அதோட பிஹெச் வேல்யூவா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது.
நன்றிங்க சார், நன்றிங்க சார். அது அது தேவைப்பட்டா அந்த மெடிக்கல் இதுல லேப்ல வாங்கிக்கலாம். கோயம்புத்தூர்ல எடுத்துட்டா கோயம்புத்தூர் சயின்டிபிக் கம்பெனின்னு சொல்லிட்டு டாக்டர் நஞ்சப்பா ரோட்ல ஒரு கடை இருக்கு, அங்க அது அவைலபிளா இருக்கும். சரிங்க சார், சரிங்க சார். ஓகேம்மா, நன்றிங்க சார். நன்றி. மணிகண்டன் சார், நீங்க பேசலாங்க. ஹலோ சார், தேங்க்யூ சார். பயங்கரமான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு அனுபவம் மட்டும் நான் ஷேர் பண்ணிடுறேன் சார். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையங்கிரி மலைக்கு வந்து நான் ட்ரெக்கிங் போயிருந்தேன். அப்போ என் கூட ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 2 தடவை வந்து இந்த கிட்னி ஸ்டோன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சார், இங்கே சென்னை அப்போலோவில். ஆனால் மறுபடியும் அவருக்கு வந்திருக்கு. நான் ரொம்ப நேரம் அவர்கிட்ட நான் பேச முடியல. ஆனால் ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் என்கிட்ட சொன்னார் சார். அவர் வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த ப்ளூ கலரில் பேரல் இருக்குல்ல சார், அந்த பேரலில் ஒவ்வொரு தடவையும் வந்து மழை தண்ணி பிடிச்சி வச்சு ஒரு ரூமில் வந்து லாக் பண்ணிட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேரல் வச்சு போகிறான். அந்த தண்ணியை தான் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாரு. நான் வந்து சொன்னேன், தண்ணி கெட்டு போயிருமான்னு கேட்டேன். தண்ணி கெட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு வாட்டர் பாட்டிலில் கொடுத்தாரு. அவர் வந்து இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ண சாப்பாட்டுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, சமையலுக்கு குடிக்கிறத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 3-4 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோனை வந்து அவருக்கு வந்து அந்த பிரச்சனையே இல்லை. நான் ரொம்ப வந்து ரிலீஃபாக இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது கேட்கும்போது நான் வந்து மழை தண்ணியை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கும் நல்லபடியே சரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை தண்ணி பிளஸ் அப்புறமா இந்த பீன்ஸ்னு சொல்றோம்ல சார், அந்த பீன்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில அதை போட்டுட்டு அந்த சாரை வந்து காலையில எம்டி ஸ்டமக்ல குடிச்சிட்டே வந்தா கூட நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். இது என்னுடைய இது. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதையும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது இப்ப சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு சொல்லியிருந்தேன். பீன்ஸ் வைத்தியம் அப்படின்னு நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணா ஹீலர் பாஸ்கர் சார் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம். ஆனா கிட்னி பீன்ஸ் அந்த வைத்தியம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அவங்களோட ஜீரண சக்தி எப்படி இருக்கு அப்படின்றத வந்துட்டு கவனிக்கணும். ஸ்ப்ளீன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ப்ளீனும் ஸ்டொமக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி ஸ்ப்ளீனும் ஸ்டொமக்கும் ஸ்ட்ராங்கா இல்லாதவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, வாமிட் ஆகுது. அந்த ஜீரண உறுப்புகள் வந்துட்டு ஸ்ப்ளீனும் ஸ்டொமக்கும் அதோட எனர்ஜி வந்துட்டு ரொம்ப ட்ரைன் ஆயிருது. ஸோ அதனால அவங்களோட நம்ம பல்ஸ் பார்க்கும்போது அந்த எனர்ஜியை வந்துட்டு நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்துட்டு அதை சஜஸ்ட் பண்ணலாங்க. நிறைய பேருக்கு நான் முதல்ல எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன். வாந்தி எடுத்துருவாங்க. வாந்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குடிக்கவே முடியல, வாந்தி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி வாந்தி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தனியா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இப்போ வந்துட்டு பல்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கு அப்படின்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் வைத்தியத்தை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணலாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். இல்ல, அதனாலதான் நம்ம வந்து பக்கத்துல இருக்கிற ஹீலர், அவங்கள்ட்ட ஜெனரல் பப்ளிக்கா இருக்கிறவங்க ஹீலர் கிட்ட போயிட்டு பல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்ற டைரக்ஷன் படி போனாங்கன்னா ஈஸியா இருக்கும்னு சொன்னது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆரம்பிக்கும் போது அது கொஞ்சம் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீ டவுட் செஷன் கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஓகேங்க சார். சார், எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க சார். இப்போ வந்து அந்த ஸ்டோன் கிட்னில இருந்து வெளியில வந்து பிளேடருக்கு வர்ற வழியில கிராஸா நின்றுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க சார். அது நம்ம அக்குபஞ்சர்ல ட்ரீட் பண்ண முடியுமாங்க சார்? பண்ணலாங்க மேம். அது இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த கிட்னிக்கு உள்ளதான் இருந்தது. அதாவது அந்த யூரிட்டர்ன்னு சொல்லக்கூடிய சிறுநீர் அந்த குழாய் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தது. அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய பயமுறுத்தி இருக்காங்க. நான் எல்லாம் ரொம்ப பயந்து போய் வந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கல்லோடைய சைஸ் வந்துட்டு ஒரு 4 mm தான் இருந்தது. ஸோ அதனால ஈஸியா வந்துட்டு கரைக்க முடிஞ்சதுங்க. எல்லாத்துக்குமே பண்ண முடியும் ஆக்சுவலா. அந்த மாதிரி கிட்னியோட ஸ்டார்டிங்ல, அதாவது அந்த சிறுநீர் பை வந்துட்டு அந்த சிறுநீர் குழாய் அது வந்துட்டு யூரிட்டரோட ஸ்டார்டிங்ல இருக்கு, இல்ல வந்துட்டு யூரிட்டர்ல வந்துட்டு கிராஸா நின்னுக்குது அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பயமுறுத்துவாங்க. கண்டிப்பா நீங்க லேசர் சர்ஜரி அது மாதிரி ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அது மாதிரி இல்ல. எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம கரெக்டான புள்ளிய செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சரியாகுதுங்க.
அந்த மாதிரி கிராஸா நிக்கிறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாடர் 60 வந்துட்டு நல்லா வேலை செய்யுதுங்க. பிளாடர் 60 அதுக்கப்புறம் K10 இதெல்லாம் வந்துட்டு நல்லா வேலை செய்யுது. ஓகேங்க சார். ஆனா அந்த டைம்ல பெயின் வந்து ரொம்ப ஹையா இருக்கும் ரொம்ப ரொம்ப அப்படிங்கிற ஹையா மாதிரி. இருக்கும். அதாவது பிரசவ வலியை விட அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் வந்துட்டு நான் அந்த SI 18 பாயிண்ட் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணேன். அதுவும் அதுக்கு கீழே ஒரு 0.4 ஜூனுக்கு கீழே இன்னொரு புள்ளி இருக்கு. அந்த இன்னொரு புள்ளிக்கு பேர் என்னன்னா, அது வந்துட்டு நான் துங்ஸ் அக்குபங்க்சர்ல இருந்து எடுத்தது. அது நிறைய இடங்கள்ல நிறைய ரிசர்ச் பண்ணும்போது துங்ஸ் அக்குபங்க்சர்ல இருந்து மாஸ்டர் துங்கோடைய அக்குபங்க்சர்ல இருந்து எடுத்த புள்ளி இந்த SI 18க்கு கீழே ஒரு ஒரு ஹாஃப் டூனுக்கு 0.4 டூனுக்கு கீழே இருக்கிற புள்ளி. ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். அந்த புள்ளி நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா வேலை செய்யுதுங்க. ஓகேங்க அதே சார். மாதிரி இந்த வலிக்கு பாத்தீங்கன்னா DU26 DU26ல DU26க்கு 1.4 டூனுக்கு லேட்டரலா ஒரு புள்ளி. அதாவது நம்ம வாய் இருக்கு இல்லைங்களா, மவுத்தோடைய சைட்ல வந்துட்டு ஒரு அந்த க்ரீஸ் வந்துட்டு எண்ட் ஆகும். அந்த அதுக்கு ஒரு ஹாஃப் ஜூனுக்கு லேட்டரலா ஒரு புள்ளி. நீங்க 1010.16 அப்படின்னு போட்டா வரும். 1010.16 அப்புறம் 1010.17 அப்படின்னு நெட்ல போட்டா வரும். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். வேற யாராவது கொஸ்டின்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. சார் நெக்ஸ்ட் டாபிக் போய்க்கலாமாங்க சார்? ஓகேங்க மேம், ஓகேங்க மேம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் ஜீரணம் மற்றும் ஜீரண சக்தியை பற்றி விரிவான விளக்கம். அதுவும் சார் தான் கொடுக்க போறாங்க. சார் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாங்க சார். ஜீரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுதான் அடிப்படை. எல்லாத்துக்குமே அடிப்படை வந்துட்டு ஜீரணம், அதாவது அந்த டைஜஷன். அப்படிதான் அலோபதியில டைஜஷன் அப்படின்னு நம்ம பேசும்போது வயிறுல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அது செரிச்சு அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வருது. இப்படி வரக்கூடிய பாதைகள்ல இருந்து நம்ம சத்துக்கள் எல்லாம் ரத்தத்துல வந்துட்டு கலக்குது அப்படின்றதுதான் நம்ம அலோபதியில வந்துட்டு சொல்றாங்க. ஆக்சுவலி அது வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. ஜீரணம் அப்படின்றது தண்ணி, காற்று, உணவு, வெப்பம் எல்லாமே தான். எல்லாமே ஜீரணமா ஒருத்தருக்கு வந்துட்டு இது எல்லாமே ஜீரணம் வந்துட்டு முழுமையா ஆனாதான் நம்ம வந்துட்டு ஹெல்த்தியா இருக்க முடியும். இந்த கொரோனா காலகட்டத்துல யாருக்கு காற்று செரிமானம் ஆகலையோ அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காற்றினுடைய நுண்ணுயிரிகள் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் செரிமானம் ஆகலையோ அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காற்று ஜீரணம் ஆகுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கலாம். ஆமா, ஆகும். ஜீரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம உடல் வந்துட்டு தன்வயப்படுத்தி தனக்கு தேவையான விஷயத்த எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்த வந்துட்டு புறந்தள்ளுறது. ஒரு ஒரு விஷயம் நம்ம பாடிக்குள்ள போச்சு அப்படின்னா அதை தன்வயப்படுத்திக்கணும், தனதாக்கிக்கணும். அந்த மாதிரி தனதாக்க முடியல, அந்த சக்தி வந்துட்டு உடலுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது தான் வந்துட்டு பல்வேறு சிக்கல் ஏற்படுது. ஜீரணத்துக்கும் தூக்கத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஏன்னா தூக்கம் ஜீரண ஜீரண உறுப்புகள்ல முதன்மையான உறுப்பு கல்லீரல் தான். கல்லீரல் இல்லாம ஜீரணமே நடக்காது. அந்த கல்லீரலுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது வந்துட்டு தூக்கம்.
தூக்கம் இல்லை அப்படின்னா கல்லீரலுக்கு எனர்ஜி கிடைக்காது. கல்லீரலுக்கு எனர்ஜி கிடைக்கல அப்படின்னா ஜீரணம் வந்துட்டு சரியா நடக்காது. ஸோ வந்துட்டு தூக்கம் வந்துட்டு சிறப்பா இருக்கணும். அதுவும் இயர்லி நைட் தூக்கம் வந்துட்டு சிறப்பா இருக்கணும். அதாவது ஒரு 9 மணி அப்படின்ற போதே நம்ம தூங்குறதுக்கு தயாராகிடணும். அதாவது என்ன அப்படின்னா முன் இரவு அந்த 12 o'clock நைட்டு 12 o'clock முன்னாடி வந்துட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல அந்த யாங் அப்படின்ற ஒரு இயக்கம் வந்துட்டு சிறப்பா நடக்கும். அதாவது தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியில போகும். அந்த பின் இரவு தூக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த பின் நள்ளிரவு தூக்கம் 12 o'clock மேல பார்த்தோம் அப்படின்னா அப்ப நல்லா தூங்கணும் அப்படின்னா செல்ஸ் எல்லாம் வந்துட்டு புதுசா உருவாகும். எனர்ஜி வந்துட்டு அதிகமா அந்த இடத்துல இருக்கும். இப்ப சிக்கல் என்ன அப்படின்னா அந்த நைட்டு 12 o'clock முன்னாடி யாருமே சரியா தூங்குறது கிடையாது இன்றைய வாழ்வியல்ல. அதனாலதான் வந்துட்டு அந்த நமக்கு அந்த யாங் எனர்ஜி, அதாவது தேவையில்லாத செல்கள்லாம் வெளியே போகிறது இதே வந்துட்டு இல்லை. அதனாலதான் கட்டிகள் தேக்கங்கள்லாம் நம்ம பாடியில வந்துட்டு உருவாகுது. ஸோ முன் நள்ளிரவு தூக்கம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜீரணம் நல்லா இருந்தாதான் வந்துட்டு மலச்சிக்கல் வந்துட்டு வராது. யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ அது வந்துட்டு நம்ம ஜீரணம் வந்துட்டு சரியில்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இரவு உணவு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துக்கணும். அப்பதான் தூக்கம் வந்துட்டு சரியா இருக்குங்க. ஒரு 7 மணினாலாம் உணவு எடுத்துக்கணும். லேட் ஆக ஆக நம்மளுடைய ஜீரணமும் தடையாகும். அதே மாதிரி தூக்கமும் தடையாகுங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உணவு செரிமானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் ரொம்ப அதிகமா போனா கூட ஒரு 500 கிலோமீட்டர் ரேடியஸ்ல என்ன விளையுதோ அதை எடுத்துக்கும் போது நன்றாக செரிமானம் ஆகும். எங்கேயோ விளையிற ஓட்ஸை கொண்டு வந்து நம்ம இங்க சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பொருத்தமா இருக்காது. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளோட ஜீரண உறுப்புகள் வந்துட்டு அந்த ஒரு செரிமான தன்மை வந்து இருக்கும். நம்ம ஏன் அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜீரண உறுப்புகள்ல எக்கச்சக்கமான நுண்ணுயிரிகள் வந்துட்டு இருக்கும். குடல்ல வந்துட்டு எக்கச்சக்கமான நுண்ணுயிரிகள் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வாழ்ற இடங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது. சோ அந்த நுண்ணுயிரிகள் நம்ம வாழ்ற இடத்துல விளையக்கூடிய பொருளை தான் ஜீரணம் பண்ணும். எங்கேயோ இருந்து நம்ம ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம குடல்ல இருக்கிற நுண்ணுயிரிகள் அந்த உணவை வந்துட்டு செரிக்க முடியாது. அதால ரொம்ப தூரத்துல அதாவது இப்போ ஆஸ்திரேலியால விளையிற ஓட்ஸை கொண்டு வந்து இங்க சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம குடல்ல இருக்கிற நுண்ணுயிரிகளால அதை செரிமானம் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்க விளையிற வீட்டை கொண்டு போய் அங்க சாப்பிட்டோம்னாலும் அங்க உள்ள பீப்புளோட குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளால அதை செரிக்க முடியாது. இது இப்ப நம்ம இத புரிஞ்சுக்காம நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே ரொம்ப தவறு. செரிமானத்தை வந்துட்டு அது ரொம்ப கெடுக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புளிப்பு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெரும்பாலான உணவுகள் வந்துட்டு புளிப்பாதான் இருக்கு. சமநிலையான உணவு நம்ம எடுத்துக்கணும். அதாவது எந்த சுவை வந்துட்டு நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டாலும்
அது நோயை ஏற்படுத்தும். எந்த சுவையை குறைவா எடுத்துக்கிட்டாலும் அது வந்துட்டு நோயை ஏற்படுத்தும். நம்ம உணவுல வந்துட்டு நமக்கு தெரியாமலே வந்துட்டு புளிப்ப வந்துட்டு ரொம்ப அதிகமா எடுத்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு மாவு மாவு வந்துட்டு அதிகபட்சமா 2 நாளைக்கு மேல வந்துட்டு நம்ம வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல புளிப்பு தன்மை அதிகமா இருக்கும். ஸோ அது மாதிரி கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சண்டே நைட்டு ஆட்டின மாவை வந்துட்டு அடுத்த ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்றது அப்படிலாம் அதெல்லாம் ரொம்ப தவறு. அது ஆக்சுவலா விஷமா மாறிடும். அந்த விஷத்தை பல வருஷங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு நோய். ஸோ ஃபர்ஸ்ட் மாற்ற வேண்டியதே அதுதான். அதே மாதிரி புளிப்பு உணவு அது வந்துட்டு என்ன சொல்றதுங்க, நம்மளுடைய கட் பாக்டீரியா இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய குடல்ல உள்ள நுண்ணுயிரிகள் அதனுடைய சமநிலை தவறும் போது அது புளிப்பு சுவையை அதிகமா கேக்குது. எல்லாரும் புளிப்பை தான் விரும்புறாங்க. ஆனா ஆக்சுவலா அது மாதிரி எடுத்துக்க கூடாது. புளிப்பு வந்துட்டு நம்ம இப்ப ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறோம். நிறைய உணவுல வந்துட்டு நமக்கு தெரியாமலே புளிப்பு இருக்கு. உதாரணத்துக்கு மாவு. அதே மாதிரி ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க முதல்ல கட் பண்ண வேண்டியது புளிப்பு தான். அது எந்த புளிப்பா இருந்தாலுமே புளி, அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே அவங்க வந்துட்டு கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி செரிமானத்துக்கு மிக முக்கியமா துணை நிற்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடல்ல உள்ள வெப்ப சுழற்சி கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம உடம்புல வந்துட்டு செரிமானம் வந்துட்டு கரெக்டா நடக்கும். அந்த வெப்ப சுழற்சி வந்துட்டு தவறான சரியான அளவுல இல்ல அப்படிங்கும்போது அந்த செரிமானம் வந்துட்டு சரியா இருக்காது. வெப்பம் வந்துட்டு லாஸ் ஆகிற மாதிரியான விஷயங்களை நம்ம நிறைய பண்றோம். உதாரணத்துக்கு கிரானைட் தரையில நடக்கிறது, கிரானைட் தரையில வேலை செய்யறது, டைல்ஸ்ல வந்துட்டு நடக்கிறது, டைல்ஸ்ல வந்துட்டு வேலை செய்யறது, இதெல்லாம் வந்துட்டு வெப்பத்தை வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கும். நான் முதல்லயே சொன்னேன், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ஒன்றி இருந்தோம். உணவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்மளை சுத்தி உள்ள பொருட்களை வச்சு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது நமக்கு நன்மையை கொடுக்கும். அது நமக்கு பொருத்தமானதா இருக்கும். ராஜஸ்தான்ல இருக்கிற கிரானைட்டை கொண்டு வந்து இங்க போட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு பொருத்தமானதா இருக்காது. அதே மாதிரி ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இன்றைய வாழ்வியல்ல வந்துட்டு வெப்பத்தை கொடுக்குற மாதிரி வெளியே எடுத்துக்கிற மாதிரியான வேலைகளை வந்துட்டு நம்ம செய்யறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெப்பத்தை வந்துட்டு அந்த வெப்ப சுழற்சியை வந்துட்டு வெப்பம் நம்ம உடம்புல வந்துட்டு உருவாகணும் இல்லையா, அந்த வெப்பம் உருவாகிறதுக்கு வந்துட்டு உடல் உழைப்பு வந்துட்டு கண்டிப்பா உடல் உழைப்பு வந்துட்டு வேணும். அந்த உடல் உழைப்பு அப்படின்றது எல்லாரும் பண்றோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஐடில வேலை செய்யறவங்க எல்லாம் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் முன்னாடியே வந்து இருக்காங்க. அந்த செடன்டரி லைஃப் ஸ்டைல் அதுதான் வந்துட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப அவங்களுக்கு வந்துட்டு பாடியில உருவாகக்கூடிய அந்த வெப்பம் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால வெப்ப தடை அப்படின்றது வந்துட்டு நம்ம பாடியில வந்துட்டு ஏற்படுது. இப்போ பெரும்பாலானவங்களுக்கு நம்ம பார்க்கும்போது ஒண்ணு அப்பர் வார்மர்ல வந்துட்டு சூடு தேங்கி இருக்கும், இல்ல மிடில் வார்மர்ல வந்துட்டு சூடு தேங்கி இருக்கும், இல்ல லோவர் வார்மர்ல வந்துட்டு சூடு தேங்கி இருக்கும். ட்ரிபிள் வார்மர்ல மிடில் வார்மர்ல வந்துட்டு சூடு தேங்கி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஏப்பம் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இருக்கும், வயிற்றுல அல்சர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்மளுடைய
நெஞ்சுக்குழி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே வந்துட்டு அந்த வயிறு பகுதி அதை வந்துட்டு அழுத்தினா காலையில எந்திரிச்ச உடனே அழுத்தி பாருங்க. அப்படி அழுத்தி பார்க்கும்போது வலி இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் மிடில் வார்மர் வந்துட்டு சரியா இல்லை அப்படின்றது அர்த்தம். ஏன் அப்படின்னா மிடில் வார்மர் வந்துட்டு ரொம்ப சூடா இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய நீர்லாம் வந்துட்டு ஆவியாகி அங்க அங்க அந்த ஆவி அந்த வாயு வந்துட்டு தேங்குது. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த சீசன்ல நான் நிறைய பாக்குறேன். நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி நான் பாக்குறேன். நிறைய பேரை வந்துட்டு பாக்குறேன். அவங்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் வார்மர் நெஞ்சு பகுதியில சூடு வந்துட்டு தேங்கி இருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு வறட்டு இருமல் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த சூடு வந்துட்டு தேங்கி இருக்கும்போது அந்த ஒரு இருமல் அப்படின்றது வந்துட்டு ஏற்படுது. ஸோ ஏன் இருமல் ஏற்படுது அப்படின்னா அந்த சூடு வந்துட்டு நர்வ்ஸ் எல்லாம் இரிட்டேட் பண்ணுது. ஸோ அதனால வந்துட்டு இருமல் ஏற்படுது. இது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதனாலதான் வந்துட்டு LU10 யூஸ் பண்ணும்போது நல்லா கேக்குது. காற்று பிளஸ் நெருப்பு புள்ளி நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா அந்த வறட்டு இருமலுக்கு வந்துட்டு நல்லா கேக்குது. அதே மாதிரி லோவர் பர்னர்ல வந்துட்டு அந்த சூடு தேங்குச்சு அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வருது. ஸோ இந்த மாதிரி வெப்ப தேக்கத்தை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலை வந்துட்டு கொஞ்சம் நம்ம மாற்றணும். அதே மாதிரி அதிகாலையில மூச்சு பயிற்சி செய்ய சொல்லலாம். அந்த அதிகாலை காற்றை வந்துட்டு நம்ம சுவாசிக்க சொல்லலாம். மூச்சு பயிற்சி செய்ய சொல்லலாம். அது வந்துட்டு நல்லா வேலை செய்யுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா GMO ஃபுட்ஸ், ஹைபிரிட் ஃபுட்ஸ் அதெல்லாமே வந்துட்டு ஜீரணத்திற்கு பொருந்தாத உணவுகளா நான் பார்க்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேஷண்ட் வந்துட்டு ரத்த சோகைன்னு வர்றாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு இந்த ட்ரை அத்தி அதாவது அத்திப்பழம் வந்துட்டு அந்த ட்ரை அத்திப்பழம் கடையிலலாம் கிடைக்கும். அதை யூஸ் பண்ண சொல்லுவோம். அது ஆக்சுவலா அது ரத்தம் ஏறுமான்னு கேட்டா நான் ட்ரை பண்ணேங்க. என்னோட எனக்கு என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். 6 மாசம்லாம் சாப்பிடுவாங்க. 6 மாசம்லாம் சாப்பிட்டு எதுவுமே ரத்தமே ஏறாது. அதுக்கப்புறம் நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். அந்த ஒரு ஒரு உணவுக்கு ஒரு தன்மை இருக்கு. ஆனா அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்படி வந்துட்டு யோசிக்கும் போதுதான் வந்துட்டு இப்போ கடையில விற்கிற அத்திப்பழம்லாம் வந்துட்டு ஹைபிரிட்டான ஒரு அத்திப்பழம். அது வந்துட்டு 3 மாசத்துல பழம் வந்துடும். நட்டு 3 மாசத்துல பழம் வருது. அதே நாட்டு அத்திப்பழம் பாத்தீங்கன்னா நட்டு 3 வருஷம் கழிச்சுதான் வந்துட்டு நமக்கு பழம் வரும். அப்ப அந்த 3 வருஷத்துல வந்துட்டு அது ஈர்க்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நிலத்துல இருந்து, காத்துல இருந்து, வெயில்ல இருந்து அது பஞ்சபூதத்தை ஈர்க்கும் இல்லைங்களா? அது அந்த அத்தனை பஞ்சபூதத்தையும் ஈர்த்து அது அந்த பழமா தரும்போது அது வந்துட்டு எஃபெக்டிவா இருக்கு. 3 மாசத்துல நம்ம அதோட ஜீன்ஸ் எல்லாம் மாத்தி 3 மாசத்துல காய்க்க வைக்கும் போது அந்த 3 மாசத்துல பாத்தீங்கன்னா அதால அந்த அளவுக்கு வீரியமா பஞ்சபூதத்தை ஈர்த்து அந்த பழத்துக்கு கொண்டு வர முடியல. நாட்டு அத்தி பழத்தை இப்ப நான் நிறைய பேர்த்துக்கு சஜஸ்ட் பண்ணும்போது அதை சாப்பிடும்போது ஹீமோகுளோபின் வந்துட்டு அதிகமாகுது. ஸோ இப்படிதான் ஒவ்வொரு உணவுமே இருக்கு. ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்கு. அந்த மருத்துவ குணங்கள் வந்துட்டு ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுதான் அந்த பஞ்சபூதத்தை அது முழுசா ஈர்க்கிறது இல்ல. நம்ம சாப்பிடுற உணவு பொருள் விளைவிக்கிற அந்த செடிகள் மரங்கள் எல்லாம் நம்ம அதோட ஜீன்ஸை மாத்தி நம்ம தேவைக்காக அதை மாத்தும் போது அது அதோட
வீரியம் வந்துட்டு கம்மியாகுது. ஸோ செரிமானம் அப்படின்னு வரும்போது ஒரு ஒரு சின்ன டிப்ஸ் வந்துட்டு தரேன். நான் அது நிறைய பேர்த்துக்கு யூஸ் பண்ணுவேன். இது பாத்தீங்கன்னா செம்மையில வந்துட்டு சொல்லி தருவாங்க. செந்தமிழன் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சொல்லி தருவாங்க. செரிமான தொந்தரவுக்கு வந்துட்டு ஒரு எளிமையான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு 5 பல்லு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். 5 பல்லு நாட்டு சர்க்கரை எடுத்துட்டு ஒரு 60 to 80 கிராம்ஸ் வந்துட்டு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 50 to 60 ml தண்ணி எடுத்துக்கணும். இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த பூண்டை வந்துட்டு இடிச்சு, அந்த 5 பல்லு பூண்டை இடிச்சு, ரொம்ப இடிக்க கூடாது, ஓரளவுக்கு இடிச்சு அந்த வச்சுக்கணும், தனியா வச்சுக்கணும். இப்ப அந்த நாட்டு சர்க்கரையும் தண்ணியும் நம்ம போட்டு சிம்ல வச்சு கலக்கணும். ஒன்ஸ் அந்த நாட்டு சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம இடிச்சு வச்சிருக்கிற பூண்டை அதுல போட்டு கிளறிட்டே இருக்கணும். அது நல்லெண்ணெய் பதம் வந்தோடனே உடனே இன்னொரு பாத்திரத்துல இறக்கி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த நல்லெண்ணெய் பதம் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம கிண்டிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துல கிண்டுறதை விட்டோம் அப்படின்னா அது நுரையா வரும். ஆனா கிண்டுனா அந்த நுரை போயிடும். எப்போ மீடியம் ஸ்பீட்ல கிண்டுனாலும் அந்த நுரை வருதோ அந்த ஸ்டேஜ் வந்துட்டு நல்லெண்ணெய் பதமா இருக்குது. கிண்டுனாலும் அந்த ஒரு நுரை வந்துட்டு வரும். அந்த நுரை கிண்டுனாலும் நுரை வர ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உடனே வந்துட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்துட்டு யூஸ் பண்ணோம். யூஸ் பண்றது எப்படி அப்படின்னா, ஒரு டீஸ்பூனுங்க. ஒரு டீஸ்பூன். ரொம்ப அதிகமான ஜீரண தொந்தரவு இருக்கிறவங்க ஒரு 1.25 டீஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 5 தடவை எடுத்துக்கணும். வெயில் இருக்கிற நேரங்கள்ல தான் எடுத்துக்கணும். அதாவது வெயில் இருக்கிற நேரம்னா மேகமூட்டமா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அந்த பகல்ல எடுத்துக்கணும், நைட் எடுக்கக்கூடாது, பகல்ல எடுக்கணும். ஒரு 2 மணி நேரம் இடைவெளியில ஒரு 5 தடவை எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு கேப் விட்டுக்கலாம். 20 நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டுக்கலாம். செரிமான தொந்தரவுகளுக்கு நல்லா கேக்குது. ஆரம்ப கட்ட செரிமான தொந்தரவு வந்துட்டு சரியாயிருது. ஒரு மாசத்துல மேக்சிமம் 15 நாள் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா மெயினா வந்துட்டு உணவு யும் நம்மளுடைய வாழ்வியல் முறையையும் சரி பண்ணணும். ஜீரண தொந்தரவு அப்படியே வந்துட்டு ஃபுட் பாய்சனு, வயிறு வலிச்சு நம்மள படுக்க வைக்கிற அந்த ஒரு சூழ்நிலை தான் எல்லாரும் ஜீரண கோளாறு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஜீரண தொந்தரவு அப்படின்றது நம்ம ஒரு சிலருக்கு வந்துட்டு சாப்பிட்ட உடனே வயிறு வந்துட்டு ஹெவியா இருக்கிறது, நெஞ்செரிச்சல் இருக்கிறது, அதே மாதிரி ஏப்பம் வர்றது, அது எல்லாமே செரிமான தொந்தரவுகள் தான். ஆரம்பத்திலேயே இருக்கும்போது நம்ம ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு நோய் வந்துட்டு அடுத்து வராது. ஓகே, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஷார்ட்டா முடிச்சிட்டேன். செரிமானம் அப்படின்றது அது ஒரு பெரிய டாபிக். கொஞ்சம் சுருக்கமா நான் முடிச்சிருக்கேன் டைம் கருதி. யாருக்கும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. தேங்க்யூங்க சார். பிரியா மேம், நீங்க பேசலாங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம். வணக்கங்க மேம். சார் 2 விஷயம் கேட்கணும். ஒண்ணு ஜீரண சம்பந்தமா. என்னன்னா இப்போ பச்சை மிளகா அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது உடனே இந்த நாக்குல உதட்டுல, நாக்குல அந்த மாதிரி புண்ணு வந்துருது. அதே மாதிரி அந்த வயித்துலயும் புண்ணு வந்துருது. அதுக்கு என்ன தீர்வு சார்? ஆனா ஏன் பச்சை மிளகா சாப்பிட்டா மட்டும் மத்த டைம்ல எல்லாம் வர்றது கிடையாது. ஆனா அந்த உடம்பு சூடாயிருது ஒரு மாதிரி. அது காரணம் என்ன சார்? அடர் சத்துக்களை எடுத்துக்கும் போது இப்ப மசாலாலாம் அதிகமா நம்ம எடுப்போம். அது அதிகமான மசாலா எடுக்கும் போது வந்துட்டு நம்ம
நமக்கு வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு அந்த செரிமான தொந்தரவுகள் வந்துட்டு வரும். மசாலா அப்படின்றது நம்ம ரொம்ப மீடியமா தான் எடுத்துக்கணும். சரி. உங்களுக்கு அந்த பொருள் வந்துட்டு ஒத்துக்கல அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க ஆக்சுவலா மிளகா அப்படின்றது அதை யூஸ் பண்றதை விட மிளகு யூஸ் பண்றது நல்லதுங்க. மிளகாயோட மிளகு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. அப்படிதான் யூஸ் ஆஹ் பண்ணுவேன் சார். ஆனா எங்காவது வெளிய போய் சாப்பிடும்போது, ஏதாவது ஃபங்ஷன்ல சாப்பிடும்போது இந்த மாரி தொந்தரவாயிடுது. நீங்க சுவைச்சு சாப்பிடுங்க. அந்த மிளகாய் இருக்கு இல்லைங்களா, ஆமா சார். காரம் இருக்கு இல்லைங்களா, அந்த ம். காரம் வந்துட்டு வாயிலேயே வந்துட்டு நம்ம சுவைச்சிடணும். அந்த காரம் வயித்துல போனாதான் பிரச்சனை ஏற்படும். காரம்னு இல்ல, எந்த சுவை வந்துட்டு வயிற்றுக்கு போனாலும் அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு தேங்கும். அந்த சுவை வந்துட்டு தேங்கும். சரி. ஆஹ் அதனாலதான் ஃபஸ்லுர் ரஹ்மான் டாக்டர் வந்துட்டு சரி சார். ஒரு கொஞ்சமா வீடியோ பார்த்தேன். உணவு எடுத்து அத வந்துட்டு நம்ம முன்னாக்குல வாயில வைக்கணும். முன்னாக்குல இப்படி என்னங்க? முன்னாக்குல இப்படி திருப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப சப்போஸ் நம்ம ஒரு தோசை தொடுறோம்னா, அத தொட்டு அந்த குழம்ப வந்து முன்னாக்குல இப்படி திருப்பி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒரு வீடியோல. ஆமா, ஆமா, அந்த ஆமா. அதே மாதிரி மாதிரி சொல்றீங்களா? நம்மளோட விரல்ல வந்துட்டு முதல் ரேகை அந்த அளவு தான் உணவு எடுக்கணும். அந்த அளவு தான் உணவு எடுத்து நம்ம வாயில வச்சு அந்த சுவை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு முழுங்கணும் அப்படின்றது வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அத சரி. வந்துட்டு ஃபாலோ பண்ணா நம்ம அந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்துட்டு வர்றது இல்லைங்க. நானும் நிறைய அத சோதிச்சு பார்த்துருக்கேன். சரி. அது இது வேலை செய்யுதுங்க. நல்லா வேலை செய்யுது. அந்த சுவை தேங்குறது தான் நமக்கு பல நோய்கள வந்துட்டு கொடுக்குது. ஓ! சரிங்க சார். சரிங்க சார். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார். அ இது இது வந்து சிறுநீரகம் சம்மந்தமா? என்னோட கணவருக்கு வந்து எப்படின்னா, நுரையா போகுது அந்த சிறுநீர் வந்து. ஓகே. அ ஆனா வீட்ல எல்லாத்துக்குமே சிறுநீரக கல் இருக்கு. அவங்க அப்பா, அம்மா, அண்ணா எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா ம், இவருக்கு அந்த ம், தொந்தரவு இல்ல. ஆனா சிறுநீர் வந்து நுரை போகுது. அதே ம், மாதிரி ம். ஆல்புமின் லீக் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ஆம், ஏதாவது அக்குப்ரெஷர் பாயிண்ட் ஏதாவது? நீங்க ஹீலருங்களா மேம்? இல்ல சார் இல்ல. ஓகே. நெரிஞ்சில் அப்புறம் பூளைப்பூ இத வச்சு கஷாயம் நம்ம ரெகுலரா எடுக்கும்போது அது சரியாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓ! அதே மாரி போட்டு. K1 K1 அப்படின்ற பாயிண்ட். அப்புறம் உணவு தண்ணி எல்லாத்தையும் நம்ம மாத்திக்கணும். சரி. அதுக்கப்புறம் இந்த நீர் சத்தான கஷாயம் தண்ணி தான். இது வந்துட்டு நல்லா வேலை செய்யுதுங்க. சரி, சரிங்க அந்த சார். அல்புமின் லீக் ஆகுது அப்படின்னா, லிவரையும் நம்ம பார்க்கணும். லிவரோட எனர்ஜியும் பார்க்கணும். அதே மாரி ஆ காற்று மூலகத்தோடைய மற்ற உறுப்புகளோடைய எனர்ஜியும் நம்ம பார்க்கணும். பக்கத்துல ஹீலர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, நீங்க போய் பாருங்க. சரிங்க சார். ஓகே. ஜீரண தொந்தரவும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆ ஜீரண தொந்தரவு அப்படி இல்ல சார். அ காலை அப்படி அது அது பெருசா சொல்றது இல்லைங்க சார். ஆனா இந்த இந்த தொந்தரவு இருக்கு. ஆனா சுகர் அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆனா இந்த அல்புமின் லீக் ஆகுறது இருக்கு சார். மலச்சிக்கல்ங்க. இல்ல மலச்சிக்கல் இல்லைங்க சார். ஓகே, ஓகே, ஓகேங்க சார். ஓகே. தேங்க் யூ. ஓகே. சாத்தப்பன் சார் நீங்க பேசலாங்க. ஹலோ சார். நான் நெய்வேலியிலேருந்து சாத்தம் பேசுறேன் சார். சொல்லுங்க. சார் இந்த சிறுநீர கற்களுக்கு வந்து இந்த ரணகல்லி இலை சாப்பிடணும்னு சொன்னீங்களா சார்? அந்த ரணகல்லி இலை எங்க சார் கிடைக்கும் அது பொதுவா? சார் ரணகல்லி இலை எல்லா இடங்கள்லயுமே இருக்குங்க சார். நீங்க கொஞ்சம் தேடுனாலே கிடைக்கும் சார். சரி நெறைய சார். வீட்ல அழகு செடிகள் மாரி கூட வளர்க்குறாங்க. ஆ சரி. சரிங்க சார். ஓகே. கண்டிப்பா. அது ஓகே. காமனா இருக்கக்கூடிய ஒரு செடி தான் சார். கிராமத்துகள் எல்லாம் கண்டிப்பா இருக்குது. நீங்க அது வந்துட்டு என்னன்னா, ஒரே ஒரு இலைய பிடுங்கி நீங்க மண்ல போட்டு கொஞ்சம் தூவி விட்டீங்கன்னா, ஆ சரிங்க சார். அந்த இலையில இருந்தே வளர்ந்துருது. சரி. 'கட்டி போட்டால் குட்டி போடும்' அப்படின்லாம் சொல்லுவாங்க.
ஓகே சார். சரி. நர்சரியில எல்லாம் கூட வச்சிருக்காங்க சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ். சுந்தர் சார் நீங்க பேசலாங்க. ஹலோ வணக்கம் சார். நான் சார் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க. அதான் இப்போ இது இந்த ஜீரணத்தை பற்றி சார் சொல்லிட்டு இருந்தாரு. அது மாதிரி நம்ம ஐடி வேலை பார்க்குறோம், ரொம்ப சடன் லைஃப் ஸ்டைல் இருந்ததுன்னா வந்து நம்மளுக்கு உடல் உழைப்பு சூடு கிடைக்காதுன்ட்டு. இப்போ நான் ஒர்க் பண்ணுறது நானும் ஹீலர் தான், பட் ஆனால் வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ கொரோனாக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து நம்ம வீக்கெண்ட் ஒரு வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்போ வந்து நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டு தான் இருக்கோம். 9 மணிக்கு ஆரம்பித்தா சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் ஒர்க் இருக்கும். அப்புறம் திருப்பி நம்மளுக்கு நைட்டு ஏதாவது கால் வந்து ஒரு 10:30 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு உடல் உழைப்பும் இல்லை, அதே சமயம் வந்து மன ஓட்டமும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா வந்து வேலை பார்க்கும்போது மன விரைவு ஜாஸ்தியாக இருக்குது. மன விரைவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு உணவு பழக்கத்தில் முழுசாக கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. சாட்டர்டே சண்டே நம்ம கரெக்டாக சாப்பிட்றோன்னா மற்ற நாட்களில் கொஞ்சம் ஆஃபீஸில் ப்ரெஷர் இருந்தால் அது உணவில் தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு ஐடியில் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு நாள் கணக்காக வேலை பார்க்குறவங்களுக்கு லைஃப் ஸ்டைலை மாற்றுறது சிரமம். நான் இப்போதைக்கு இதை தான் பண்ண முடியும். அதுக்கு வேற என்ன சார் பண்ணலாம்? அதாவது நம்ம சொல்கிறோம் வந்து வாக்கிங் போ, அதெல்லாம் நம்ம போக முடியுது. ஆனால் இருந்தாலும் சில சமயம் நம்ம போய் உடம்ப ஃபிட்டாக கொண்டு வரோம். அப்புறம் ஒரு மாதம் வேலை அதிகமாக இருக்கும்போது திருப்பி நம்ம பழைய நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். பொதுவாக இந்த மாதிரி டைமில் என்ன ஆகுதுன்னா வந்து சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகுறது, தூக்கம் கெடுறது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம வந்து வழிகள் எதாவது இருக்குதா? வாழ்வியல் முறையில் மாற்றம் கொண்டு வரதுக்கு, உணவு முறையிலையோ சிகிச்சையே இல்லாமல் லைஃப் ஸ்டைலில் ஏதாவது பண்ண முடியுமா? தாய்ச்சிங் சார். தாய்ச்சி அப்படின்னு ஒரு தற்காப்பு கலை இருக்கு. ஆஹா. இந்த மாதிரியான விஷயத்துக்கு எக்ஸலண்டா இருக்குங்க சார். ஸோ அது நம்ம கத்துக்கிட்டு நம்ம டெய்லியும் ஒரு 1/2 வீக்லயே நம்ம பண்ணாலே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. அதே மாதிரி டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இது எல்லாமே சரியாகுதுங்க. எதுவுமே பண்ணாம தாய்ச்சி மட்டுமே பண்ணாலே சரியாகுது. அந்த எண்ண ஓட்டங்கள் சீராகுது, தூக்கம் வந்துட்டு சீராகுது. ஸோ தாய்ச்சி வந்துட்டு நம்ம கத்துக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. பழனியில சொல்லி தர்றாங்க. நீங்க யாராவது கத்துக்கணும் அப்படின்னா சிரமம் பார்க்காம ஒரு 2 நாள் வந்து பழனியில தங்கினாலே வந்துட்டு சொல்லி தருவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அடுத்த மாசம் கேம்ப் வந்துட்டு போடுவாங்க. ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு ஊர்ல வந்துட்டு கேம்ப் போடுவாங்க. அவங்க கான்டாக்ட் இருக்குங்களா சார்? நம்ம கத்துக்கணும்னு விரும்பினா அவங்களை யாரையா கான்டாக்ட் பண்ண முடியுமா? எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம்? நோட் பண்ணிக்கிறீங்களா? நான் நம்பர் சொல்றேன். சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். 95 95 66 66 90 90 97 97 85. 85. ஆமாங்க சார். 95 66 95 66 90 97 85. சரி, ஓகேங்க சார். சரி. மாஸ்டர் பேரு வந்துட்டு ரவி. ரவி மாஸ்டர். பழனியில இருக்காங்க. இந்தியால வந்துட்டு அந்த கரெக்டான லீனியேஜ்ல குரு பரம்பரையில இருக்கக்கூடிய ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அப்படியே இருந்தாலும் நிறைய பேர் சொல்லி தர்றது கிடையாது. அதுல இவரும் ஒருத்தருங்க. யாங் ஸ்டைல். இப்போ யாங் தான் நம்ம பாடியில வந்துட்டு இல்ல, நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல அந்த யாங் ஸ்டைல் தாய்ச்சி வந்துட்டு இவங்க கரெக்டா சொல்லி தர்றாங்க. யாங் எனர்ஜி தான் இப்ப யாருக்குமே இருக்கிறது இல்ல. நம்ம நாடி பார்த்தாலுமே யாங் நாடி தான் வந்துட்டு சரியா இருக்கிறது இல்ல. ட்ரிபிள் வார்மர், வயிறு, கால் பிளேடர், யூரினரி பிளேடர், இந்த யாங் பல்ஸ் வந்துட்டு சரியாவே இருக்கிறது இல்ல யாருக்கும். அந்த யாங் பல்ஸ வந்துட்டு சீரமைக்குது இந்த யாங் ஸ்டைல் பயிற்சி.
சரிங்க சார். ஓகே. நல்லா ரொம்ப எளிமையா இருக்கும். யார் வேணாலும் கத்துக்கலாம். உடல்ல வந்துட்டு சில தொந்தரவுகள் இருந்தாலும் ஈஸியா பண்ணலாம். அது ரொம்ப மெனக்கெட்டு பண்ணணும் தேன்மொழி அப்படின்றதெல்லாம் சவுண்டு கேக்குதுங்களா? சவுண்டே சரியா வர மாட்டேங்குது. இல்ல கேக்குதுங்களே. கிளியரா கேக்குது. ம். கேக்குதுங்க சார். சொல்லுங்க. ஸோ அதுதாங்க சார். ஸோ தாய்ச்சி வந்துட்டு நம்மளோட யாங் இந்த குறிப்பிட்ட தாய்ச்சி வந்துட்டு நான் பார்க்கும்போது யாங் ஆர்கன்ஸ் வந்துட்டு சீர் பண்ணுது. எல்லா மெரிடியன்ஸையுமே கரெக்ட் பண்ணுதுங்க. அப்படிங்களா? ஓகே, ஓகே. சரிங்க சார். அப்ப நான் கான்டாக்ட் பண்ணி பார்க்குறேன் சார். கான்டாக்ட் பண்ணுங்க. நான் நம்பர் கொடுத்தேன்னு சொல்லுங்க. சரிங்க சார். ட்ரை பண்ணி பார்த்து சொல்றேன். சரிங்க சார். தேங்க்யூ. யுகேஷ் சார் முடிச்சுக்கலாங்களா? 9:35 ஆயிடுச்சு. தேன்மொழி லாக் ஆஃப் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியலன்ட்டு. இன்னும் 2 பேர் இருக்காங்க, சுந்தர் சார். அது நெக்ஸ்ட் டைம் கூட இது பண்ணிக்கலாம். நமக்கு டைம் இதாயிடுச்சுல்ல தனலட்சுமி. ஓகே ஓகே மேம். பிந்து மேம் அதை வாட்ஸ்அப்ல போட்டாங்கன்னா ரிப்ளை பண்ணிக்கலாம். குரூப்ல போடுங்க, அதுல பதில் கொடுத்துக்கலாம். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பிந்து மேடம் சொல்லுங்க. ஓகே. அனைத்து ஹீலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டாபிக் வந்து அந்த கிட்னி ஸ்டோனோடதும் தென் நிலமூலகத்தை எப்படி சரி பண்ணணுங்கிற விஷயத்த வந்து அழகா யுகேஷ் சார் வந்து நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏஹெச்எஸ் சார்பா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தென் அனைத்து ஹீலர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரியப்படுத்துகின்றேன். தென் ஹீலர் நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹீலர்ஸ் அல்லாதவங்க புது பர்சன்ஸ் யாராச்சும் இணைஞ்சிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு வந்து ஹீலர் தேன்மொழி கிட்ட உங்களோட நம்பர் வந்து மெசேஜ் பண்ணிருங்க. தென் நமக்கு வந்து இந்த விஷயங்களுக்கு உறுதுணையா இருந்துக்கக்கூடிய தனலட்சுமி மேடம், தம்பா மணிகண்டன், தென் தேன்மொழி, முக்கியமா தேன்மொழிக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க 2 சின்ன குழந்தைகளையும் வச்சு அந்த 1 hour நமக்காக எல்லா ஹீலர்ஸ்க்காகவும் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப நம்ம வந்து எல்லாருமே வந்து அவங்க கிட்ட தேங்க்ஸ் வந்து மனசால சொல்லணும். தென் மற்ற அனைத்து ஹீலர்களுக்கும் ஏஹெச்ஏ சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. நன்றிங்க மேம். நன்றி. தேங்க்யூ டாக்டர் கேஸ். தேங்க்யூ ஆல். அடுத்த வாரம் சந்திப்போம்.